வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பலாப்பழம் கேசரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக வருங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது சீசன் வந்துச்சுன்னா பெங்களூரில், எங்கள் கர்நாடகாவில் எஸ்பெஷலி இது நிறைய நாங்கள் ரெசிபி தயார் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த பலாப்பழம் சொல்ல எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கெட்டியாகவே பார்த்து எடுத்துக்கோங்க, ரொம்ப பழுத்தும் இருக்கக்கூடாது. இது உள்ளே இருக்க விதை நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்கணும். மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைக்கிறப்போ அது வழுவழுன்னு அரைப்படணும். ஸோ அதனால் பொடியாக நறுக்கிக்கிறேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு பலாப்பழம் எடுத்திருக்கேன். அதில் பாதி கப்பு நான் அரைச்சி எடுக்க போகிறேன், பாதி கப்பு பீசஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பலாப்பழம் பீசஸை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வழுவழுப்பாக அரைச்சி எடுக்கணும். ஏன்னா பலாப்பழத்தில் அந்த ஜிட்டு இருக்கும் இல்லையா, அரைப்படுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்து ரவை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, நெய், பலாப்பழம் பொடியாக நறுக்கிறது, விழுது அரைச்சிருக்கிறது, கொஞ்சமாக பாதாம் மில்க் பவுடர், கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் நெய் காய்ச்சிக்கிறேன். கடாயில் நல்லா நெய் காய்ஞ்சதும் இதில் முந்திரி, திராட்சை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபடணும். ஸோ நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கலரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது முந்திரி, திராட்சை நல்லா வறுப்பட்டதும் இதில் நம்ம பலாப்பழம் பீசஸ் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்து அது கொஞ்சம் நல்லா கலரி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்க விடலாம். அடுத்து வறுத்திருக்க ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கை விடாமல் கலரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா விழுது, அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் ரவை சேர்த்துருக்கேன் இல்லையா, நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலரி இதை நல்லா வேகிறதுக்கு விடணும். மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ இதில் சர்க்கரை, பாதாம் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். பாதாம் மில்க் பவுடர் ஃப்ளேவர் நல்லா அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சேர்த்து நல்லா கலந்து இது வேக விடணும். மூடி போட்டு வேக வச்சிடுறேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுட்டேன். நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடணும். இப்போ நெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இன்னொரு முறை நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, this is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye bye.